என்ன நீங்க என்ன பேசவே மாட்டேன்றீங்க, வந்தாலும் ஒதுங்கி போறீங்க. நீங்க மட்டும் என்கிட்ட சரியா பேசுறீங்களா? நீங்க பேசுறது இல்லையா? நீங்க அவரு அந்த பிரதர்ட்ட போய் என்ன போய் இல்லாம சொல்லிருக்கீங்க, அவர் என்கிட்ட வந்து சொல்றாரு. உங்ககிட்ட யார் பேசுவா? இல்ல நீங்க மட்டும் தான் சொல்லி, நீங்க தான் பேசிருக்கீங்க, இந்த இல்லாம சொல்லிருக்கீங்க. நான் உங்களை பத்தி எதுவுமே சொல்லவே பிரதர். இல்ல நீங்க சொல்லிருக்கீங்க. இல்ல அந்த வீட்டுல போய் நீங்க என்ன பத்தி பேசிருக்கீங்க, இங்க போய் பேசிருக்கீங்க. நான் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல, இருந்தாலும் சரி என்ன பண்றது உங்ககிட்ட பேச சொன்னேன். இல்ல அப்படி ஒன்னும் பேசணும்னு தேவையில்லைங்க. நீங்க அப்படிதான், நீங்க தான் அன்னைக்கு அப்படி இன்னொரு புத்தகத்தை சொன்னீங்க, என்ன பத்தி சொன்னீங்க. இல்ல தேவையில்லாம் செய்யாதெல்லாம் செஞ்சு சொன்னீங்க. சரி விடுங்க உங்ககிட்ட பேசுறாங்க. நீங்க அப்படிதாங்க. என்ன எல்லாம் எப்பயுமே ஒன்னா இருப்பீங்க, என்ன ரெண்டு பேரும் முகம் வேறுபட்டு இருக்குது? ஒண்ணும் இல்ல பாஸ்டர், நீங்க அவர்கிட்ட கேளுங்க. நீங்க அவர்கிட்ட கேளுங்க. சரி என்ன பாஸ்டர், இவர் எங்க போனாலும் என்ன பத்தி ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறாரு. எனக்கு காதுக்கு வரும்போது வருத்தமா இருக்குது. அதாவது நான் என்ன நினைக்கிறேன், அவர் என்ன சொன்னாரு நீங்க கேட்கல, நீங்க என்ன சொன்னா அவரும் கேட்கல. அவரும் சொல்றாருங்க. நேர்ல பாக்கும்போது நல்லா பேசிக்குவோம். ஆனா எனக்கு காதுக்கு வருது இவர் என்ன பத்தி ஏதாவது சொல்றாருன்னு சொல்லிட்டு. இல்ல அந்த யாரோ ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த யாரோ ஒருவரை நீங்க நம்பாதீங்க. ஏன்னா கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். நீங்க முன்னாடி எவ்வளவு அந்யோன்யமா ஜெபம் பண்ணீங்க, நீங்க எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியும். சபையில நீங்க ரெண்டு பேரும் முக்கியமா ஜெப வீரலா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு வெவ்வேறு விதமா யோசிக்கிறீங்க. நீங்க மறுபடியும் கர்த்தர்கிட்ட வாங்க, ஒப்புருவாங்க. தொடர்ந்து உங்க ஜெப ஊழியத்தையும் ஜெபத்தையும் செய்யுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கரெக்டா சொன்னீங்க பாஸ்டர். பாஸ்டர் நீங்க சொல்றது எனக்கு ஒரு மனதுல ஒரு சரியா படுதுங்க பாஸ்டர். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் ஆசீர்வதிப்பார்.